வெல்கம் டு ஆசியா சமையல். இன்று வாழை இலையில் பரிமாறியிருக்கும் காய்கறி சாப்பாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க கிச்சன் போகலாம். இது ஆசியாவின் சமைத்து அசத்தலாம். தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சாம்பாரில் இருந்து பாயாசம் வரைக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி. முதல்ல காய்கறிகள் எல்லாம் நறுக்கி எடுத்துக்கிறேன். காலிஃப்ளவரில் கொதிக்கிற நீர் ஊற்றி வச்சுருக்கேன். அப்புறம் பருப்பு ஊற வச்சுருக்கேன், அரிசியும் ஊற வச்சுருக்கேன், வெங்காயம்லாம் உரித்து வச்சுருக்கேன். முதல்ல ஊறிய பருப்பை குக்கரில் போட்டு ஒரு 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள் போடுறேன். கொஞ்சம் பெருங்காயம் போட்டு பருப்பை வேக வைக்க போகிறேன். இன்றைக்கி சின்ன வெங்காய சாம்பார் வைக்க போகிறோம். அப்புறம் பாசி பருப்பும் ஒரு 1/4 கப் நான் வேக வைக்கிறேன். அரிசி போல் கொதிக்குது, போட்டுட்டேன். இப்போ 2 குக்கர்லேயும் 2 பருப்பு அரிசி வந்துட்டுருக்கு. இப்போ முதல்ல சின்ன வெங்காய சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். எல்லாம் தேவையான பொருட்களும் தயாராக இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். முதல்ல ஒரு மேஜைக்கரண்டி எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், மிளகாய் வற்றல், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்ருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா வதக்கணும். ஓரளவு வதங்கினதுக்கு பிறகு நம்ம தக்காளி சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாவும் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் தக்காளியும் வெங்காயமும். இப்போ ஒரு 3 தேக்கரண்டி நான் சாம்பார் பொடி சேர்க்குறேன் வதங்கினதுக்கப்புறம். அப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சப்பழ அளவு கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் சாம்பார் பொடியும் வெங்காயமும் நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. பருப்பு வெந்துடுச்சு, அதை தட்டிடலாம். நல்லா கலந்து விட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், உங்கள் திக்னஸ் உங்களுக்கு தேவைக்கு வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சமாக மல்லிக்கீரை தூவிக்கலாம். உப்பு தேவைன்னா தூவிக்கோங்க. அவ்வளோதான், சின்ன வெங்காய சாம்பார் தயார். ரொம்ப ஈஸியாக செய்கிற சாம்பார் செய்தாச்சு. அடுத்து நம்ம தக்காளி ரசம் வைக்க போகிறோம். தக்காளி நான் வெந்நீர் ஊற்றி அந்த தோலை உரித்து பிணைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சாம்பாரை ஒரு பவுலில் ஊற்றி நகட்டி வச்சிடலாம். பாருங்கள், அந்த தக்காளி ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சமாக புளித்தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகா தட்டி போட்டிருக்கேன். அது கொதிக்கட்டும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு. உப்பும் சேர்த்துடணும் தேவைக்கு. புளியில் தேவைன்னா நீங்கள் புளியோடு சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா ரசம் நுரக்கூடி வரட்டும். கொஞ்சமாக அதுக்கு தாளித்து கொட்டணும். மல்லிக்கீரை போட்டுக்கோங்க. ஒரு 2 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், வற்றல், கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விடுங்க. கொஞ்சமாக பெருங்காயம் 2 பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. இப்போது தாளிப்பு தயார். தக்காளி ரசத்தில் கொட்டிடுங்க. சூப்பராக, சிம்பிளாக, குயிக்காக ஒரு ரசம் தயாராகிடுச்சு. இப்போது சாம்பாரும் ரசமும் தயார். பாருங்கள், ரசம் சூப்பராக தயாராகிட்டு சோறு வெந்துட்டுருக்கு. சோறு வெந்ததுக்கப்புறம் வடிக்கணும். இப்போ பாயாசம் சின்ன ஒரு பாத்திரத்தில் ஒரு 150 வெல்லம், அச்சு வெல்லம் போட்டிருக்கேன். நான் ஒரு 1/4 கப்பு பருப்பு வெந்து வச்சுருக்கேன், பாசி பருப்பு. இங்கே ஜவ்வரிசி ஒரு 2 மேஜைக்கரண்டி அளவு போட்டு அது வேக வச்சுருக்கேன். 1/2 மணி நேரம் ஊற வச்சேன். அது குயிக்காக வெந்துடுச்சு. இப்போது பாருங்கள், பருப்பும் தயாராக இருக்குது. பாசி பருப்பும்
வெல்லம் உருகி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஜவ்வரிசியில் பாசிப்பருப்பு போட்டுடலாம். இப்போ வெல்லத்தை வடிகட்டிடலாம். அதில் ஒரு 3 ஏலக்காவும் நான் தட்டி போட்டிருந்தேன். இப்போது வெல்லம், பாசிப்பருப்பு, ஜவ்வரிசி 3ஐயும் நல்லா கலந்து விடுங்க. கொதிக்கட்டும். இதுக்கு ஒரு 2 மேஜை கரண்டி தேங்காய் துருவலை கொரகொரன்னு சுற்றி போட்டுருங்க. நல்லா பார்க்குறதுக்கு அழகாக மிதந்துக்கிட்டு சூப்பராக இருக்கும். இது கொஞ்சமாக பாயாசம் வைக்கிறோம், அதனால் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன் நான். இப்போது ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துருங்க. சூப்பராக இருக்கும். இப்போ தாளித்து கொட்டிடலாம். 2 தேக்கரண்டி நெய் ஊற்றி ஒரு 6 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக ஒரு தேக்கரண்டி கிஸ்மிஸ் போட்டு வறுத்து இந்த பாயசத்தில் கொட்டிடலாம். இப்போ முந்திரியும் கிஸ்மிஸும் வறுபட்டுடுச்சு, கொட்டிடலாம். இப்போ பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் தயார். அதையும் ஊற்றி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப சுவையாக இருந்துச்சு. இப்போ வெண்பூசணி கூட்டு வைக்க போகிறோம். வெண்பூசணியை மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சிட்ருக்கேன். மொத்தமாக தேங்காய், 2 பல் பூண்டு, 4 பச்சை மிளகா, 1 தேக்கரண்டி சீரகம் போட்டு துவைச்சி வச்சுக்கிட்டேன் நான். இப்போ ஒரு 1/4 கப் பாசிப்பருப்பு வெந்ததை போட்டிருக்கேன். வெந்த பருப்பு 1/4 கப் போட்டிருக்கேன். அந்த வெண்பூசணியோட பருப்பு சேர்த்துட்டோம், மஞ்சள் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம உப்பு தேவைக்கு சேர்த்துடலாம். ஏற்கனவே தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் துவைச்சி வச்சுருக்கோம். அதிலிருந்து 1.5 மேஜை கரண்டி போட்டிருக்கேன் நான். நல்லா கொதிக்கட்டும். இப்போது ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுருங்க. 1 தேக்கரண்டி தேங்காய் எண்ணெய் விட்டுருங்க. அவ்வளோதான், வெண்பூசணி கூட்டு தயார். பூசணி கூட்டு தயாராகிடுச்சு. இப்போது அடுத்து நாம் வெண்டைக்காய் புளிக்கறி செய்யணும். அதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, வத்தல், கருவேப்பிலை போட்டு தாளிக்கிறோம். இப்போது அதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி வதக்கிட்டுருக்கேன். வெண்டைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 100 வெண்டைக்காய். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி, உப்பும் போட்டு நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ மஞ்சள் தூள் ஒரு 1/4 தேக்கரண்டி சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாவும் நான் கீறி போட்டிருக்கேன். இப்போ ஒரு 100 வெண்டைக்காய் பொடியாக நறுக்குனது சேர்த்து வதக்குறேன். உப்பு சரி பார்த்துக்கோங்க, உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிட்டோம். உப்பு சேர்த்துக்கலாம். புளித்தண்ணீர் கொஞ்சமாக சேர்க்கணும். சேர்த்து மூடி ஒரு 2 விசில் வச்சு இறக்கிடலாம். இப்போ அதுக்கிடையில் காலிஃப்ளவரை நான் மஞ்சள் தூள் போட்டு அலசி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு, உப்பு, மிளகாய் தூள் போட்டு வச்சுருக்கேன். பரட்டி வச்சுட்டேன். அங்கே வெண்டைக்காய் குக்கரில் புளிக்கறி வெந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சதுலேருந்து ஒரு 2 மேஜை கரண்டி தேங்காய், மிளகாய், சீரகம் அதை போட்டு நல்லா பிரட்டி விட்டுடலாம். கொஞ்சமாக மல்லிக்கீரை தூவி அலங்கரித்தா வெண்டைக்காய் புளிக்கறியும் தயாராகிடுச்சு. அதையும் ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. மல்லிக்கீரை அலங்கரித்து எடுத்து வச்சு அடுத்து கேரட் கோஸ் பொரியல் வைக்கிறதுக்கு ஒரு மேஜை கரண்டி எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு பாதி வெங்காயம் போட்டு வதக்கிட்டுருக்கேன். கேரட்டும் கோஸும் நான் ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கேன். அதை தட்டிடுறேன். ஒரு 100 கேரட், ஒரு 100 கோஸ், 200 கிராம் மொத்தம். ஸோ அதை வதக்கிட்டுருக்கேன் நான். இப்போ தேவைக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். இப்போது இது நல்லா வதங்கி வெந்து வரட்டும். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், பச்சை மிளகாய், சீரக விழுதில் ஒரு 2 மேஜை கரண்டி மீதி இருக்கிறத போட்டுடலாம். கொஞ்சம் மல்லி இலை தூவி பரட்டி வச்சா கேரட் முட்டைக்கோஸ் பொரியல் தயார். அதையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம்.
இப்போ அடுத்து ஒரு குயிக்காக ஒரு வத்த குழம்பு வைக்க போகிறோம். நல்லெண்ணெய் ஒரு 3 மேஜைக்கரண்டி ஊற்றிருக்கேன். அப்புறம் ஒரு 2 மேஜைக்கரண்டி சுண்டை வத்தல் போட்டு பொரிக்கிறேன். அப்புறம் ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன். புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு தேக்கரண்டி இட்லி மிளகாய் பொடி சேர்க்குறேன். அப்புறம் ஒரு மேஜைக்கரண்டி, அதாவது 3 தேக்கரண்டி சேர்த்தேன் சாம்பார் பொடி. தேவைக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. இந்த புளியில் இட்லி மிளகாய் பொடி ஒரு தேக்கரண்டி, 3 தேக்கரண்டி சாம்பார் பொடி சேர்த்து கலந்துருக்கேன். இப்போ இது சுண்டை வத்தல் நல்லா வறுபட்டுடுச்சு. தேவைக்கு உப்பும் சேர்ந்து அந்த வறுத்துட்ருக்கிற அந்த சுண்டை வத்தலில் இந்த புளிக்கரைசலில் சேர்த்துருக்கிற சாம்பார் பொடி இட்லி பொடி கரைசலை விடணும். நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ விட்டுடலாம். இது நல்லா கொதித்து புளி வாடை மடங்கணும், எண்ணெய் மேலே வரணும். இது குயிக்காக செய்கிற வத்த குழம்பு. வீட்டில் இருக்கிறத வச்சு சூப்பராக இருக்கும், செய்து பாருங்கள். இப்போ சிம்மில் வச்சுருங்க, எண்ணெய் வெளியே வரட்டும். இப்போ நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா செய்ய போகிறோம். அதுக்கு கொஞ்சம் நான் பஜ்ஜி போண்டா மிக்ஸும் போட்டு முதல்ல விரவி வச்சது மேலே விரவி கொஞ்சம் மல்லிக்கீரையும் போட்டு பரட்டி வச்சுக்கிட்டேன். முதல்ல மிளகாய்த்தூள் இஞ்சி பூண்டு உப்பு போட்டு பரட்டி வச்சுருந்தோம். அடுத்து பஜ்ஜி போண்டா மிக்ஸ் போட்டு பரட்டி வச்சுருக்கேன். இப்போ வத்த குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ எண்ணெயும் காஞ்சிடுச்சு. தேவையான அப்பளம் பொரிச்சிக்கலாம். ஒரு 3-4 அப்பளம் பொரித்து எடுத்துட்டு நான் அந்த காலிஃப்ளவர் பக்கோடா போட போகிறேன். தேவையான பொருட்களை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் செய்முறையே வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பளம் பொரிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த வத்த குழம்பை ஒரு பவுலில் ஊற்றி வச்சிடலாம். வத்த குழம்பும் தயார். இப்போ காலிஃப்ளவர் பக்கோடா பொரிக்கணும். நான் ஒரு 1/4 கிலோ அளவு காலிஃப்ளவர் எடுத்தேன். ஸோ 2 முறையாக போட்டு பொரித்து எடுத்துடலாம். இது ரொம்ப ஈஸியாக செய்கிறது, சுவையாக இருக்கும் இந்த காலிஃப்ளவர் பக்கோடா. இப்போ பொரிஞ்சிடுச்சு. எண்ணெய் வடித்து எடுத்து வச்சுருங்க. மீதி இருக்கிற அந்த மிக்ஸையும் போட்டு பொரிச்சிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எல்லாம் கடகடன்னு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் ஒரு வாழை இலையில் பரிமாறக்கூடிய காய்கறிகள் எல்லாம் சமைச்சு தயாராகிடுச்சு. இப்போ மோர், பச்சை மிளகா, இஞ்சி போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மோரும் தயார். பரிமாற வேண்டியது தான் பாக்கி. பாருங்கள், சாதம் வடித்தாச்சு. சாம்பார், ரசம், வத்த குழம்பு, கூட்டு, பொரியல், புளிக்கறி, காலிஃப்ளவர் பக்கோடா, பாயாசம், மோர் எல்லாம் தயாராக இருக்குது. இனி பரிமாறிடலாம். பாருங்கள், வாழை இலையில் எல்லாம் வச்சாச்சு. சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பராக இருக்குல்ல? செய்து பாருங்கள்.